இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் நம்மோடு ஒரு வார்த்தை பேசும்படியாய் சித்தமாக இருக்கிறார். அது என்ன வார்த்தை என்று சொன்னால், நம்மிடத்தில் உள்ள ஒரு சுவாபத்தை கர்த்தர் சுட்டி காட்டி, இந்த சுவாபம் நமக்கு இருக்கக்கூடாது, இந்த சுவாபம் நமக்கு இருக்கக்கூடாது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெளிவாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அது என்ன சுவாபம் என்று சொல்லி கேட்போமானால், அதுதான் பொறாமையின் ஆவியை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கு நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் நம்மை நெருக்கதான் செய்யும். உலகத்திற்குரிய காரியங்கள், பிசாசுக்குரிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாய், ஆண்டவருடைய கருத்திற்குள்ளாக நாம் அடங்கி இருக்கும்போது இதெல்லாவற்றையும் நாம் வெறுக்கிறவர்களாய், இதெல்லாவற்றையும் வெறுக்கிறதான ஒரு சிந்தையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். அப்போ அதிலும் விசேஷமாய் இந்த பொறாமையின் ஆவியை வெறுப்பதற்கேற்ற சிந்தையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறவராய் கூட காணப்படுகிறார். இந்த பொறாமையின் ஆவியை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அந்தகாரத்தின் ஆவியாய் காணப்படுகிறது. பொறாமையின் ஆவியானது ஒரு அந்தகாரத்தின் ஆவி. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நமக்குள்ளாக, எனக்குள்ளாக இந்த ஆவி இருக்கிறதா, இந்த பொறாமையை செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்திலும் கூட நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பொறாமையின் ஆவி எனக்கு இருக்குமானால் அந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆவி என் இடத்துல எடுத்து போடுங்க, இந்த பொறாமையின் சிந்தையை இடத்துல எடுத்து போடுங்க. மற்றவர்களை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது, மற்றவர்களை எல்லாரும் நான் சகோதரனாய் சிநேகிக்கணும், அப்படிப்பட்டதான ஒரு சிந்தை நீர் எனக்கு தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் உயர்த்தப்பட்டால் நமக்குள்ளாக ஒரு பொறாமை வருகிறதா? யோசித்து பாருங்கள். அந்த உயர்த்தப்பட்டால் அந்த பொறாமை ஆவி நமக்குள்ளாக செயல்படுமானால் அது உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஆவியாய் காணப்படுகிறது. ரோமர் 13வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும் இப்படியாக சொல்லுகிறது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பகலில் நடக்கிறவர்கள் எப்படி நடக்கிறார்கள்? தனக்கு முன்பதாக என்ன இருக்கிறது, தன் பாதியிலே என்ன இருக்கிறது என்பதை நன்கு அறிந்தவர்களாய் அவர்கள் நடக்கிறவர்களாய் கூட இருக்கிறார்கள். ஒரு பள்ளம் வந்தாலோ இல்லை ஒரு மேடு இருந்தாலோ அதை சரியாக தாண்டி செல்கிறவர்களாய், அதை சரியாக கடந்து செல்கிறவர்களாய் இந்த பகலில் நடக்கிறவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் இரவில் நடக்கிறவர்களோ தங்கள் கையில் ஒரு வெளிச்சத்தின் ஒளி இல்லாத காரணத்தினால் பள்ளத்திலும் மேடிலும் அவர்கள் சென்று மோதி அந்த பள்ளத்தில் விழுந்து கரடுமுரடான பாதையிலே நடக்கும்போது அந்த ஒரு சுலபமான ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு சற்று கடினமான ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பொறாமையானது அது அந்தகாரத்தின் கிரியையா இருக்கிறது. முன்பு நாம் ஆண்டவரை பற்றி அறியாமல் இருந்திருக்கலாம், கிறிஸ்துவை என்னோட சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், ஆண்டவர் எனக்கும் ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போது என்னை நானே நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து என்னுடைய சுய சிந்தனையில ஆண்டவரை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய சுய விருப்பத்தின்படியாக ஆண்டவரை முழு இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக இரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வந்த பிற்பாடு, அதாவது முன்பாக இருந்த அந்த அந்தகாரத்தினின்று இப்போது நான் ஒளியினிடத்திற்கு வந்திருக்கிறேன். உங்களை அந்தகாரத்தினின்று ஒளியினிடத்தில் வரவழைத்த அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒருபோதும் மறவாதபடிக்கு அப்ப அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒழித்து விட வேண்டும். ஒளியிலே நடக்கிற நாங்கள் இருளிலே நடவாதபடிக்கு இருளுக்குரிய சகல கிரியைகளையும் நாம் ஒழித்து விட வேண்டும். இந்த பொறாமையானது அது அந்தகாரத்தின் கிரியையாய் காணப்படுகிறது. ஒருவர் உயர்த்தப்பட்டால் அது ஆண்டவருடைய சுத்தமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதில் நாம் பொறாமைப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார். அதோடு கூட மட்டுமல்லாமல் அன்றென்று வேண்டிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறார் என்று சொன்னால் அதற்காக நாம் உண்மையாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்முடைய ஜெபமே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தில் இப்படிதான் சொல்லியிருக்கிறார், அன்றென்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அப்போ ஆண்டவர் நீங்க எனக்கு கூடவையும் கொடுக்காதீங்க, குறைவும் கொடுக்காதீங்க, சரியா நீங்க கொடுங்க. அப்ப ஏன் இந்த பொறாமை நமக்கு வருகிறது? மற்றவர்களை பார்க்கும்போது, அப்ப நம்ம ஒளியிலே நடக்காமல் இருளின் பாதைக்கு நேராக நம்முடைய சிந்தனையை செலுத்தும் போது இந்த
பொறாமையின் ஆவியானது நம்மை பிடித்துக் கொள்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஒளியில் நடப்பவர்களாய் இருக்க வேண்டும். அந்தகாரத்தில் நடப்பவர்களால் அவர்கள் சீராய் நடக்க முடியாது. அந்தகாரத்தின் கிரியாகிய பொறாமையோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்காகவும் நடக்க முடியாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஒழுங்காய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்தகாரத்தின் கிரியாகிய இந்த பொறாமையை நாம் ஒழித்து விட வேண்டும். நல்லா தான் இருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவருக்குள்ளாக நல்லா எல்லா காரியங்களையும் செய்வாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, அபிஷேகத்தில் நிறைந்திருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குள்ளாகவும் இந்த ஒரு அந்தகாரத்தின் கிரியை காணப்படும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இப்படிப்பட்டதான ஒரு சிந்தை, இப்படிப்பட்டதான ஒரு காரியம் காணப்படுமானால் இதை தகர்த்து எரிந்து போட வேண்டும். ஒளியின் பிள்ளைகள் நான் ஒளியின் பாதையில் நடக்கிறேன் என்று சொல்லுகிறவள் இந்த அந்தகாரத்தின் கிரியை அகற்றி போட வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதற்காக நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். அதோடு கூட மட்டுமல்லாமல் வேதவசனம் சொல்கிறது, எபேசியர் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இந்த அந்தகார கிரியையானது, இந்த அந்தகார கிரியையான அந்த பொறாமையானது அது கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு அது எதிர்மறையான வாழ்க்கையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையோ கர்த்தர் நமக்கு அழைத்திருக்கிறதான அழைப்போ கனியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நமக்கு தெரிந்திருக்கிறதான ஒரு சம்பவம் வேதாகமத்தில், ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தில் போய், ஒரு சீசன் இல்லாத ஒரு நேரத்தில் ஒரு அத்தி மரத்தில் போய் ஒரு கனியை எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த இடத்துல கனி இல்லாததுனால ஆண்டவர் மிகவும் அந்த அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான அந்தகார கிரியைகள் நமக்குள்ளாக காணப்படும் என்று சொன்னால் நமக்குள்ளாகவும் ஒரு கனியற்ற வாழ்வை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க, நமக்குள்ளாக கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்குதா? அன்பு, சந்தோஷ, சமாதான, நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், இப்படிப்பட்டதான கனி கொடுக்கிற வாழ்வு நமக்குள்ளாக இருக்கிறதா? இல்லை கனியற்ற வாழ்விற்கு நேராக நாம் கடந்து போகிறோமா? ஒரு விஷயம் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, கனியுள்ள வாழ்க்கை வாழ அந்த காரிய கிரியைகளை ஒழித்து விட்டு ஒளியின் வாழ்க்கையில, ஒளியின் சிந்தையிலே நாம் காணப்பட வேண்டும். மாம்ச சிந்தையானது அது மரணமாக இருக்கிறது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. இன்னைக்கு நம்ம எதற்கு நேராக இருக்கிறோம்? மாம்ச சிந்தைக்கு நேராக இருக்கிறோமா, இல்லை ஆவியின் சிந்தைக்கு நேராக இருக்கிறோமா? நம்மை நாம எதற்கு ஒப்பு கொடுக்கிறோம்? யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, இந்த அந்தகார கிரியையாகிய பொறாமையை நாம் எடுத்து போட்டு கனியுள்ள பிள்ளைகளாய், ஆவியின் பிள்ளைகளாய், ஜீவனும் சமாதானத்தை தேடுகிறதான பிள்ளைகளாய் நம் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து, கர்த்தாவே, எனக்குள்ளாக காணப்படுகிறதான இந்த அந்தகார கிரியை எடுத்து போடும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, துதிக்கிறோம் 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 அப்பா. இன்னைக்கு நீர் எங்களோடு கூட பேசின இந்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை கனியற்றதான இந்த அந்தகார கிரியை எங்கள் வாழ்க்கையில காணப்படுமானா ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு அதை விட்டு எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒளியின் பிள்ளைகளாய், ஒளியில நடக்கிறவர்களாய் நாங்கள் மாற, ஒளியின் பிள்ளைகளாய் ஒளியில் நடக்கிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பொறாமையின் சிந்தைகளை நீர் ஆவியானவரே இந்த நேரத்தில் நீர் நிர்மூலமாக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா காரியங்களையும் நீர் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இப்பரமேஸ்வரன் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.